சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட 234 தொகுதிகள் இருக்கிறது. அதில் அதிமுக வேட்பாளர்கள் 167 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் யார் போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த சீட்டுக்களை கொடுக்க உள்ளதாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துள்ளதாம். இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எத்தனை சீட்டுகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கப்பட போகிறது, அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிட போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தலை எதிர்பார்த்து பல கட்சிகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது எப்படியாவது இந்த தேர்தலை வென்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்போடு பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுக இருக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தோல்விகளை சந்தித்திருக்கிறார். இடைத்தேர்தலில் தோல்வி, லோக்சபா தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பலவிதமான தோல்விகளை கண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஆகட்டும், நிர்வாகிகள் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உழைத்துட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் திமுகவை விழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சியுடன் கூட்டணியை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தாவேகாவும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தாவேகா மறுப்பு தெரிவித்ததாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சுட்டு, அதாவது 234 தொகுதிகளில் அதிமுக எத்தனை இடங்களை போட்டியிட போகுது, பாஜகவுக்கு எத்தனை இடங்களை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கூட்டணியில் வரக்கூடிய பாமக இல்லை தேமுதிக அதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சீட்டுகளை கொடுக்கலாம் அப்படின்றத மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பார்த்தீங்கன்னா 167 தொகுதிகளை போட்டியிடலாம், வேட்பாளர்களை நிறுத்தலாம், யார் யாரை நிறுத்தலாம் அப்படின்ற முக்கியமான முடிவுகளை அதிமுகவில் எடுக்க உள்ளார்களாம். அது மட்டும் இல்லாமல் பாஜகவிற்கு 40லிருந்து, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 30 to 40 சீட்டுக்களை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா நம்முடைய தேமுதிக பார்த்தீங்கன்னா 10லிருந்து 12க்குள்ளே பார்த்தீங்கன்னா கொடுக்கறதாக சொல்லப்பட்டிருக்கு. பாமக கூட்டணியில் வந்தால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 9லிருந்து ஒரு 13 தொகுதிகளை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுக பெரும்பான்மையாக 160லிருந்து 170 தொகுதியில் இந்த ஆண்டு போட்டியிட உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை கேட்டு ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா குரல் எழுப்பி இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய காணொலியில் பார்ப்போம். மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் யாருக்கு உங்களுடைய வாக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யாருக்கெல்லாம் உங்களுடைய வாக்கை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. புதிய நபர்களை தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லை பழைய ஆட்களுக்கே வாக்குகளை அளிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.